அம்மு ஸ்பெஷல் எஜுகேஷன் சேனலுக்கு வரவேற்கிறேன். நம்ம எல்லாரும் போன வீடியோவில் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி பற்றி பார்த்தோம். அதே மாதிரி இந்த வீடியோலையும் விஷுவல் இம்பேர்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அப்படின்னா வேறு எதுவும் இல்லை, கண்ணு தெரியாமல் இருக்கிறது தான் விஷுவல் இம்பேர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் மொத்தம் 3 டைப் இருக்குது. 3 டைப்பில் ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னா அவங்களுக்கு சுத்தமாகவே கண்ணு தெரியாது. ரெண்டாவது டைப் என்னன்னா அவங்களுக்கு கண்ணு தெரியும், ஆனால் ஃபுல்லாக தெரியாது. அவங்களுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் வரையும் அப்படி தான் கண்ணு தெரியும். அந்த டிஸ்டன்ஸ் தாண்டி இருக்கிறதுல அவங்களுக்கு பார்க்க முடியாது. ஆனால் டாக்டர்கிட்ட செக் பண்ணி ஐ கேர் எப்படி இருக்குன்னு செக் பண்ணாலுமே அவங்களால ஸ்பெக்ஸ் போட்டாலும் அந்த டிஸ்டன்ஸ் தாண்டி பார்க்க முடியாது. அவங்களுக்கு அவ்வளோதான் விஷன் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சென்ட்ரல் விஷன், பெரிப்ரல் விஷன்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னென்னா நம்ம இப்போ முன்னாடி கண்ணை ஸ்ட்ரைட்டாக என்ன பார்க்குறோமோ அது மட்டும்தான் நமக்கு தெரியும். அதை சென்ட்ரல் விஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சைடில் நம்ம முன்னாடி பார்த்துட்ருக்கப்பே சைடில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த சென்ட்ரல் விஷன் மட்டும் இருக்கிறவங்களுக்கு சைடில் என்ன இருக்குதுன்றது தெரியாது. அவங்க எதை பார்க்கணுன்னாலும் தலையை திருப்பி தான் பார்ப்பாங்க. அப்புறம் பெரிப்ரல் விஷன்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறது தெரியாது, ஆனால் சைடில் இருக்கிறது மட்டும்தான் தெரியும். இப்படி இதிலே 3 டைப் இருக்குது. அப்புறம் இதில் கண்ணு தெரியாதவங்க பிரெயில் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க படிக்கிறதுக்கு. அது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். பிரெயில் சிஸ்டம்னால் டாட்டாக இருக்கும், அதுதான். அப்புறம் லோ விஷன் அவங்களுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்மளுக்கெல்லாம் புக் பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது நார்மலாக ஒரு சைஸில் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக கேர் எடுத்து புக் பிரிண்ட் பண்ணுவாங்க. அதோட ஃபாண்ட் சைஸ் எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்கும். அப்படி இருக்கிறது மூலிமா இவங்களால ஈஸியாக படிக்க முடியும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குன்னே இப்போ நிறைய அசிஸ்டிவ் டிவைசஸ்லாம் வந்துடுச்சு. அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது மூலிமா அவங்களாலையும் நார்மலாக நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நம்ம புக்கை பார்த்து படிக்கிறோம், அவங்களால அப்படி பண்ண முடியாதுன்றனால அவங்களுக்குன்னு பிரெயில் சிஸ்டம் இருக்குது. அது போக அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ் நிறைய இருக்குது. அந்த மாதிரி பண்ணுறது மூலிமா அவங்களாலே நம்மள மாதிரி நார்மலாக படிக்க முடியும். இன்றைக்கி விஷுவல் இம்பேர்மெண்ட்டில் உள்ள டைப்ஸ் பற்றி பார்த்தோம். அதே மாதிரி அடுத்த வீடியோவில் நம்ம விஷுவல் இம்பேர்மெண்ட்டில் இன்னும் ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். தேங்க்யூ.